ஆப்பிள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத பசங்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த ஆப்பிள் வந்து என் பாப்பா வேணாம் வேணாம்னு சொல்லுவா. இன்றைக்கி அவளுக்காக நான் ஆப்பிள் திருவி கொடுத்துருக்கேன். அது பாருங்க, இப்போ நம்ம தேங்காய்லாம் திருவும் பாருங்கள். தேங்காய், மாங்காய் தோல் நம்ம அழகாக திருவிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி பாருங்கள், எடுக்குமா பாருங்கள். இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கொடுக்கும்போது எங்கள் பாப்பா விரும்பி, இப்போ ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டேன். ஒன்று கொடுத்த உடனே அவள் சாப்பிட்டா, மறுபடியும் அடுத்து ஒன்று கேட்டிருக்கா, அதை திருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க. அப்படியே ஸ்பூன்லேயும் அள்ளி சாப்பிட்லாம், கையிலையும் அள்ளி சாப்பிட்லாம். சாப்பிட டேஸ்டியாக இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கு நல்லது. இப்போ அரிஞ்சு கொடுத்து நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுப்போம்ல, ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்து ஸ்பூன் கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி கொடுத்தாலும் ஆப்பிள் நல்லது தான். நம்ம ஆப்பிள் வந்து நிறைய பசங்க வந்து சாப்பிட மாட்டேறாங்க. ஏன் சாப்பிட்னா கழிச்சு சாப்பிட்ணுன்ட்டு சோம்பேறித்தனப்படுறாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நம்ம வந்து மேகியில் நூடுல்ஸ் பண்ணுறோம் பாரு, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இது நூடுல்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.